அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இனியா நம்ம கோபிநாத் சுத்தமாக நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா கோபி வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க இனியாக்கிட்ட, இனியம்மா உனக்கு படிப்பு வேலை எல்லாமே இன்னொரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் காலகாலத்துக்கு பண்ண வேண்டியது நாங்கள் பண்ணணும்ல, அது எங்களோட கடமை இல்லையா? உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம், அதுக்காக எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் சுதாகர் அவங்களோட பையனை தான் நான் உனக்கு பார்த்துருக்கேன், நீ பாரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இனியா வந்து இல்லை டேடி, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற விருப்பமே கிடையாது, நான் பண்ணிக்கும் போது நீங்கள் எனக்கு பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி இனியா சொல்கிறாங்க. ஏன் இனியா உனக்கு வந்து அப்போ அந்த ஆகாஷ் பையில கல்யாணம் பண்ணிக்கணும்னு மட்டும்தான் ஆசைப்படுவியோ அப்படிங்கிற மாதிரி கேட்க, இனியா வந்து இங்கே பார் டாடி, ஆகாஷை யாரையுமே இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் எனக்கு இல்லை, நான் வந்து படிக்கணும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்குள்ளே இருக்குது, நான் கிளம்புறேன் டாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வீட்டில் போயிட்டு நம்ம பாக்கியா கிட்ட, ஜெனி கிட்ட, அமிர்தா கிட்டலாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம செலியன் வராது. செலியன் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இனியா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, எப்போ எப்படி பேசணுன்னு கூட தெரியாதா, அப்பாக்கிட்ட ஏன் நீ அவ்வளோ ஆஷா பேசிட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இனியா வந்து இல்லைண்ணா நான் எதுவும் கோவமாக பேசவே இல்லையே, அப்பாக்கிட்ட பொறுமையாக தான் சொன்னேன், என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, எனக்கு பிடிக்கல நான் சொன்னேன், அதனால் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா சொல்ல, உடனே செல்லி என்ன பண்ணா, போதும் இனியா உன்னால் நீ பேசிட்டு பட்டு வந்துட்ட, அப்பா என்ன நிலமையில் இருக்காருன்னு தெரியுமா, அப்பா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாராம், பாட்டு என்ன எதுன்னு சொல்லி கேட்டால் சொல்லவே மாட்டேங்கிறாங்க, ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டாங்க, நான் போய் டேடியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லின்னு கிளம்புறாங்க. உடனே இனியா வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க, ஐயோ டேடிக்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரான்னு, நானும் வர என்னை எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. வேறு வழி இல்லாமல் நம்ம இனியாவை வந்து செல்லின்னு கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. இதை நினச்சி நம்ம பாக்கியா ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இனியாவுக்கு கல்யாணம் பண்ணணுன்றதுனால எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அவர் போவாரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மாவும் சரி அவரும் சரி 2 பேரும் அவங்க நினச்சது நடக்கணுன்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடிய ஆட்கள் தான். இப்போ இனியாவை எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.